ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் உணர்வு பெறுகிற உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம் ஆலயம் ஆலயம் பயிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் ஆலயம் ஆலயம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தலை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு. நேர்மையுடையவர்கள் தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார் என்பதே இன்றைய திருவழிபாட்டின் மைய சிந்தனையாக இருக்கிறது. இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டுள்ள ஒருவனின் உள்பாங்கு மட்டுமல்ல, மாறாக அவருடைய பார்வை, புரிதல், செயல்பாடு அனைத்தும் மாற்றம் பெறும். இவை அனைத்தும் அனைவருக்கும் பிறருக்கும் வாழ்க்கை கொண்டு வரும், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று திருத்தூதர்கள் இயேசுவுடன் கேட்பது போல் நாமும் அவருடன் கேட்போம். நம்பிக்கை என்ற இந்த நற்செய்தியை நமதாக்கி கொண்டு நம் வாழ்வின் கடமைகளை நேர்த்தியாக வாழ இறைவனுள் வேண்டி ஜெபிப்போம். இத்திருப்பலியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கும் நீரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து மது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடுமே அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உரைப்பதிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும்
நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோப்புள்ளினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மை ஆவி. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவனே, தந்தையினின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம்மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்கும் தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நன்மை செய்வோர் அழிந்து கொண்டிருக்க தீமை செய்யும் பாபிலோனியர் வாழ்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு ஆண்டவராகிய கடவுளிடம் புலம்பும் இறைவாக்கினர் அபக்குக் நேர்மையுடையோர் தம் நம்பிக்கையால் வாழ்வு பெறுவர் என்று நேர்முகமான எதிர்நோக்கை பெற்றுக்கொள்கிறார் என்கிற இந்த வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். முதல் வாசகம். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நேர்மையுள்ளவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகுக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2-3, அதிகாரம் 2-4 ஆகிய வசனங்கள். ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையாய் பார்க்கச் செய்கின்றீர்? கேட்டினை காணச் செய்கின்றீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கு வாதும் எழும்புகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதி வை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவாறே உள்ளத்தில் நேர்மையற்றவராய் இருப்பவர் நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னருகில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே. உன் நினைவில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே. உன்னருகில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே. உன் நினைவில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. உன் விழியே என் விழியாதா, இரவெல்லாம் பகலாகும், இருளெல்லாம் ஒளியாகும். உன் அன்பில் நான் வாழ்ந்தால் உறவெல்லாம் உயிராகும், உணர்வெல்லாம் அருளாகும். உன் விழியின் பார்வையிலே, உன் அன்பின் மகிழ்வினிலே, உன் விழியின் பார்வையிலே, உன் அன்பின் மகிழ்வினிலே கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவே. கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசுவே. இயேசுவே, 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 இயேசுவே. உன் வார்த்தை எனதாகினார், நற்செய்தி அறிவாகும், விடுதலையே வழியாகும். உன் மகிழ்வில் நான் வாழ்ந்தால் நம்பிக்கை நனவாகும், என் வாழ்வு பயிர்வாகும். உன் வார்த்தை வழியிலே, உன் மகிழ்வின் அருளே
காலமெல்லாம் வழி நடத்தும் இயேசுவே, 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 இயேசுவே. உன்னருகில் நான் இருந்தால் துன்பமெல்லாம் இன்பமாகும் இயேசுவே. உன் நினைவில் நான் வாழ்ந்தால் என் வாழ்வு ஒளியாகும் இயேசுவே, 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 இயேசுவே. இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவருக்கு நீர் சான்று பகிர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனம் 6-8 வரைக்கும், 13-14 வரை. அன்புக்குரியவர்களே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்து கடவுளின் அருட்கொடைகளை துண்டித்து எழுப்புமாறு நினைவு கூறுகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பு காட்டும்படி கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீர் சான்று பகிர்வதை குறித்து அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கை அன்பு கொண்டு என்னிடம் நீ கொண்ட நலம் தரும் நல்வார்த்தைகளை மேல்வாரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 5 முதல் 10 முடிய உள்ள இறைவார்த்தைகள். லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 5 முதல். அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு
நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, வழக்கமா நாம் இறை வார்த்தையை வைத்து மறையுரையை கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த நாளிலே சபை மன்றாட்டு எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. சபை மன்றாட்டு என்று சொன்னால் நாம் உன்னதங்களிலே பாடி முடித்த மன்றாடுவோமாக என்று சொல்லி அருள் பணியாளர் ஜெபிக்கிற ஜெபம் திருக்குழும மன்றாட்டு என்று சொல்வார். கூடியிருக்கிற எல்லாருடைய மன்றாட்டுகளையும் ஒன்றிணைத்து வானதூதர்கள் அதை பலிபீடத்திற்கு கொண்டு வருவார்கள். அந்த மன்றாட்டுகளோடு சேர்த்து குருவானவர் ஜெபிக்கிற ஜெபம், அதற்கு பெயர் திருக்குழும மன்றாட்டு. இன்றைய நாளில் வாசித்த திருக்குழும மன்றாட்டை மீண்டுமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. அற்புதமாக திரு அவை ஒரு மன்றாட்டை, திருக்குழும மன்றாட்டை நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறது. உண்மையிலே இந்த மன்றாட்டை வாசிக்கிற பொழுதெல்லாம், கிட்டத்தட்ட இது மூன்றாவது திருப்பலியிலும் வாசிக்கிற பொழுது உண்மையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை அது கொடுக்கிறது. எவ்வளவு இறையியலை, எவ்வளவு உணர்வார்ந்த ஒரு மன்றாட்டை திரு அவை முன்னெடுத்து வைக்கிறது. இந்த மன்றாட்டோடு சேர்த்து இறை வார்த்தையை தியானிக்கலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இனியவர்களே, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே அப்படிங்கிற வார்த்தை, தகுதின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய தகுதி கிடையாது. கடவுள் முன்பாக ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாம் அவருடைய பிள்ளைகள், அது ஒரு தகுதி தான். அவர் அதை தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் நம்மை படைத்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்று வைத்திருக்கிறார். நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள். அந்த ஒரு தகுதிக்காகத்தான் கடவுள் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடவுளை தேடினாலும் ஆசீர்வதிக்கிறார், கடவுளை தேடவில்லை என்று சொன்னாலும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம தகுதியெல்லாம் பெருசாக ஒன்றில்லை. நாமே தேடிக்கொண்ட எந்த தகுதியும் நமக்கு இல்லை. நம்முடைய தகுதி என்பது கடவுள் கொடுத்தது. நாம உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் அந்த தகுதி பெரிய தகுதி அல்ல. ஆனாலும் கடவுள் அதை விட பெரிய அளவிற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதை நாம் எபேசியருக்கு புனித பவுல் எழுதிய திருமடல் 3வது அதிகாரம் 20, 21 ஆகிய இறைவார்த்தைகளிலே வாசிக்கிறோம். நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாக ஆமேன் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்றார். இனி இவர்களே, நமக்கு கடவுள் வேலை செய்ய வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசித்தோம், ஒரு பணியாளர் மாடு மேய்த்து விட்டோ வயல்வெளியிலே கடுமையாக உழைத்து விட்டோ வருகிற பொழுது எந்த தலைவரும் பணியாளரை பார்த்து, வா உட்காந்து சாப்பிடு, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்கு கொடுக்குற, நீ உழைக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கிறேன், நீ உழைக்கலன்னா நான் என்னென்ன ஆகிறது, எனக்கு எப்படி சொத்துக்கள்லாம் வந்து சேரும், எனவே எனக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற நீ உட்காரு, இன்னைக்கு நான் உனக்கு பரிமாறுறேன்னு சொல்கிறதே கிடையாது. மாறாக, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த, சாப்பாடு பொங்கலையா, சாப்பாடு பொங்கு, நல்லா சமைச்சி வை, இன்னைக்கு கறி எடுத்தியா மீன் எடுத்தியா, நல்லா சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் கிடக்கிறத நீ சாப்பிட்டுக்க, மிச்சம் மீதியே என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், மனம் போல் சாப்பிட்டுக்கலாம். நம்ம அப்படி தான் சொல்லுவோம். இனி இவர்களை எந்த தலைவரும் பணியாளருக்கு பணிவிடை செய்வதல்ல, மாறாக தன்னுடைய பணியாளர் தனக்காக எவ்வளவு அதிகமாக வேலை செய்தாலும், எவ்வளவு பிரமாணிக்கமாக இருந்தாலும் இன்னும் அவரை வேலை வாங்கத்தான் தயாராக இருப்பார்கள்.
ஒரு வகையில் பார்க்கிற பொழுது கடவுள் நம்மை படைத்தவர் என்று சொன்னால் அவர் தலைவர், நாம் பணியாளர்கள். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார்? இறங்கி வந்து நமக்கு வேலை செய்கிறார். நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் மிகவும் மேலாக அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உனக்கு என்ன வேணும், எப்ப வேணும், எதை செய்யணும், எப்ப செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். உனக்காக நான் இருக்கிறேன். நீ தவறு செய்கிறியா, கவலைப்படாத, என் மகனை நான் கொன்னு உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன். கடவுள் நமக்கு பணியாளராக மாறுகிறார். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுளின் நிலையில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அடிமை நிலைக்கு வந்து சாவுக்கு ஏற்று, சிலுவை சாவை ஏற்று நமக்கு அவர் வாழ்வு கொடுக்கிறார். இனியவர்களே, எவ்வளவு பெரிய ஒப்புயர்வற்ற ஒரு அன்பு! எனவே நாம் நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் மிகவும் மேலான ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்கிறார். தொடக்க நூலிலே ஒரு அருமையான பகுதி உண்டு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அதில் யோசேப்பை யாக்கோபு மிக அதிகமாக அன்பு செய்கிறார். ஏனென்றால் தான் காதலித்த பெண்ணினுடைய முதல் மகன். அதனால மிக அதிகமான அன்பு அவனுக்கு உண்டு. போதா குறைக்கு தான் காதலித்தவளுக்கு நெடுநாட்களாக குழந்தை இல்லை. அவன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க அக்காவுக்கு வதவதன்னு பிள்ளைகள் பிறந்துகிட்டு இருக்குது. வேலைக்காரிக்கும் பிள்ளை பிறந்துட்டு இருக்கு. இவ என்ன செய்யறது தெரியல. எனவே அவர் அழுது புலம்பி அவருக்காக கடவுளிடம் வேண்டி பெற்ற மகன் யோசேப்பு. எனவே யோசேப்பின் மீது அதிகமான அன்பு. மற்ற எல்லாரை விட சிறந்த விலை உயர்ந்த ஆடைகளை கொடுத்தார். வேலைக்கு அனுப்புறதில்ல. அதிகமாக கொடுத்த வேலை என்ன? அண்ணன்மாருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா, அவன் என்ன செய்யறான்னு என்ன தகவல் சொல்லு, அவ்வளவுதான். வேற எந்த வேலையும் கிடையாது. இப்படி வைத்திருந்த அந்த அன்பு மகனை சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து பாலுங்கிணத்தில் தள்ளுகிறார்கள், ஆடை உரிந்துகிறார்கள், எகிப்திற்கு அடிமையாக விட்டு விடுகிறார்கள். இறந்து போய்விட்டான், விலங்கு பீறி கிழித்து விட்டது, இதோ அவனுடைய ஆடை என்று கொடுக்கிறார்கள். இனி இவர்களை, என்னுடைய மகன் இறந்து விட்டான், அவன் பாதாளத்துக்கு தான் போயிருப்பான். ஏன்னா நல்ல சாவு கிடையாது. நல்ல சாவு இல்லாத மகன் பாதாளத்துக்கு போயிருப்பான். அப்ப நானும் அதே மாதிரியான ஒரு இழி சாவு ஏற்றுக்கொண்டு பாதாளத்துல தான் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் அவரை பார்ப்பதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தொடக்க நூல் 46வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. யோசேப்பு சொல்லுகிறார், யாக்கோபு யோசேப்பிடம் சொல்லுகிறார், மகனே, இப்பொழுது நான் சாக தயார். நீ உயிரோடு தான் இருக்கிறாய். உன் முகத்தை கண்ணார கண்டு விட்டேன். என் மகன் செத்து போயிட்டான், அவனை இனிமே பார்க்கவே முடியாது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த தந்தை தன் மகனை முகமுகமாக பார்த்து அவனை கட்டி அரவணைப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை நினைத்து பார்க்கவே இல்லை. யாக்கோபு நினைச்சிருக்கலாம், ஒருவேளை என் சகோதரனை ஏமாத்தினதுக்காக கடவுள் என்னை தண்டித்து விட்டார், வஞ்சித்து விட்டார் என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் எந்த யாக்கோபு மகனை ஒரு முறை பாத்திர மாட்டேனா என்று நினைத்தாரோ, அந்த யாக்கோபு தன் மகனை கட்டி தழுவி முத்தமிடுவதற்கும் அவன் முகத்தை கண்ணார பார்த்திருப்பும் அவனுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்குமான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். இன்றைய சபை மன்றாட்டு அழகாக சொல்கிறது, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது பரிவிரக்கத்தால் ஆண்டவரை நீர் எங்களுக்கு தருகிறீர். இதெல்லாம் ஆண்டவருடைய பரிவு. நாம் பணியாளர்கள், பணியாளர்களுக்கு பணியாற்றுகிற ஒரு தலைவனாக கடவுள் இருப்பது எவ்வளவு பெரிய பரிவிரக்கம், எவ்வளவு பெரிய பெருந்தன்மை! இனி அவர்களே, அடுத்த வார்த்தையை பாருங்கள். எங்களுடைய மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து. நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அது பெரிய தப்பா இருக்கணும் அவசியம் இல்லை. கணவன்கிட்டயோ மனைவிட்டயோ ஒரு பொய் சொல்லியிருப்போம், அந்த பொய் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, பெரிய வழி. ஒருவேளை நீங்க சொல்லல, அந்த தவறு உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ தெரிஞ்சிருக்குது, ஆனா அவருக்கு தெரியும் சொல்லி உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரியும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் கணவனே, என்னுடைய மனைவியே, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய பெற்றோரை நான் ஏமாத்திருந்தேன், அது அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மனுஷன் இவ்வளவு காலமாக தெரிந்திருந்தும் ஒரு துளி கூட மாறாமல் என்னை அன்பு செய்கிறார் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு பெரிய வருத்தம், ஒரு வேதனை, ஒரு வலி. இந்த மனுஷனையா ஏமாத்தினேன், இந்த மனைவியாவா ஏமாத்தினேன், இந்த அப்பா அம்மாவுக்கா நான் துரோகம் பண்ணேன், இந்த பிள்ளைகளுக்காக நான் துரோகம் பண்ணேன் அப்படின்னு ஒரு உணர்வு வருவாங்க. அது பெரிய வலி, மனச்சான்றுக்கே அச்சம் விளைவிக்கக்கூடிய ஒரு வழி.
இப்படிப்பட்ட வழியை மன்னிக்கிற ஆற்றல் கொண்ட கடவுள் அவர். இனி இவர்களை தாவீது வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய செயல்பாடு, அது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கு. தாவீது ஆடு மேய்க்கிற சிறுவன். அவனை விட அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பெரியவர்கள், வலிமை வாய்ந்த வீரர்கள், அவர்கள் படைகளில் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அரசாட்சியை தாவீதுக்கு கொடுத்தார். ஏனென்றா அவன் தான் நல்லவன் அப்படின்னு நினைச்சார். தாவீதை என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவனாக கண்டேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். குடும்பத்திலே கடைக்குட்டி, மற்றவர்களை விட வலிமை குறைந்தவன். ஆனால் கடவுள் அவனை என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவனாக கண்டேன் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களை ஆண்டு நடத்தக்கூடிய ஒரு அரசனாக ஏற்படுத்துகிறார். இனி இவர்களே, சாமுவேல் மிகச்சிறந்த இறைவாக்கினர். அவர் மிகச்சிறந்த இறைவாக்கினர். எனவே தான் அவருடைய வார்த்தை ஒன்றையும் கடவுள் தரையில் விழவிடவில்லை என்று சொல்லி விழியும் சொல்கிறார். அப்படிப்பட்ட இறைவாக்கினர் சாமுவேல் தாவீதுடைய சகோதரர்களை பார்க்கும்போது இவன் தான் அரசனா இருப்பான், இவனை தான் அரசனாக்கணும், நல்லா இருக்கும், இவன் சூப்பரா இருக்கிறானே என்று சொல்லி ஒவ்வொருவனையாக பார்க்கிற பொழுது கடவுள் சொல்கிறார், இதெல்லாம் கிடையாது, மனிதர் பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறுன்னு சொல்லி யாரெல்லாம் தகுதி என்று சொல்லி மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒதுக்கிவிட்டு, தகுதியே இல்லை, சிவந்த மேனி கொண்டவனாக இருக்கிறான், சிறுவனாக இருக்கிறான் என்று சொல்லி சாமுவேல் நினைத்துக் கொண்டிருந்தவனை கடவுள் அரசனாக மாற்றுகிறார். எல்லாருக்கும் மேல அரசனா மாறின உடனே தாவீது என்ன செய்கிறார்? ஒரு பெரிய பாவம் செய்கிறார். அந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், அதை மறைக்க இன்னொரு பாவம் என்று சொல்லி பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். ஒரு பெண்ணையோடு தவறு செய்து விட்டு அவனுடைய கணவனையே கொன்று விட்டு அவன் மனைவாக்கி கொண்டார். கடவுளுடைய பார்வையில் இது மிகப்பெரிய பாவமாக இருந்தது. இனி இவர்களே, கடவுள் இறைவாக்கினரை தாவீதிடம் அனுப்புகிறார். நாத்தான் இறைவாக்கினர் தாவீதிட்ட வந்து ஒரு கதை மூலமா அதை சொல்றார். ஒரு செல்வந்தன் இருந்தான், அவன்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்துச்சு. அவன் வீட்டு பக்கத்துல ஒரு ஏழை இருந்தான், அவன்கிட்ட ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. அதை பாசமா ஒரு மகளை போலவே வளர்த்தான். அந்த செல்வந்தன் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தார். ஆனால் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய ஆடுல ஒன்றை வெட்டுறதுக்கு பதிலா அவனுடைய ஆடை எடுத்து வெட்டி பழியாட்டு விட்டார்னு சொன்ன உடனே தாவீதுக்கு தாங்க முடியல. அந்த மனிதன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறான். இனி இவர்களே, தாவீதுக்கு அந்த தப்பு தான் தான் பண்ணியிருக்கேன்னே தெரியல. அவன் சாக வேண்டும் என்று சொல்லி ஆக்ரோஷமாக பேசுகிற தாவீதை பார்த்து சொல்லுகிறார் நாத்தான், நீயே அம்மனிதன். தாவீது தடால்னு கீழே விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, எவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேன். இனி இவர்களே, அதுக்கடுத்து நாத்தான் சொல்லுகிற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. கடவுள் உன்னை ஏற்கனவே மன்னித்து விட்டார். சொன்ன ஒரு கணவன் மனைவியோ ஒருவர் மற்றவருக்கு எதிராக செய்த பாவத்தை தெரியல நம்ம ஒழிஞ்சிட்டு இருக்கும் பட்சத்துல அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு அதை மன்னிக்கிறாங்க அப்படின்னு தெரியறது எவ்வளவு பெரிய விஷயம். தாவீதுடைய பாவத்தை அவருக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் நாத்தான் வந்திருக்கிறாரே தவிர தண்டிப்பதற்கு அல்ல. கடவுள் உன்னுடைய குற்றத்தை ஏற்கனவே மன்னித்து விட்டார் என்று சொல்கிறார். தாவீது அதற்கடுத்து தவறே செய்யவில்லை. வாழ்வு முழுவதும் கடவுளுக்கு உகந்தவனாக வாழ்ந்தார். அதனால்தான் கடவுள் சொல்கிறார், தாவீதை என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவனாக கண்டார். மனச்சான்றிற்கு அச்சம் விளைவிப்பவற்றை கடவுள் மன்னிக்கிறார். அதுதான் இந்த திருக்குடும்ப மன்றாட்டிலே பார்க்கிறோம். இவர்களை அடுத்ததாக ஒரு அருமையான வார்த்தை, நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைய நீங்க ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போறீங்க, துணி எடுத்து கொடுக்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் துணி எடுக்க கொடுக்க போறீங்க. உங்க வீட்டில் அவ்வளோ பெரிய காசுலாம் கிடையாது, கம்மியாக தான் இருக்குது. கம்மியான பட்ஜெட் ஒரு 2000 ரூபா கொண்டு போறீங்க. அந்த 2000 ரூபாயில தான் அந்த பாப்பாவுக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு 3 பேருக்குமே ட்ரெஸ் எடுக்கணும் போறீங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு போகும்போது அந்த பாப்பா பார்க்குறா, ஒரு அழகான ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ் 1500 ரூபா. அது பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ரொம்ப ரசித்து பார்க்க. நீங்கள் தாண்டி போயிட்டீங்க. ரொம்ப நேரம் கழித்து பாப்பாவை கண்மை திரும்பி பார்த்தீங்கன்னா அவள் ஒரு உடைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் வர்றீங்க, வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, என் மகளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருச்சு. கூட கேட்குறீங்க, இந்த ட்ரெஸ்ஸு வாங்கிடுமா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த குழந்தைக்கு உங்களுடைய குடும்ப கஷ்டம் தெரியும். அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லும்? ஏன் நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, வாங்கிடுவோம்.
இல்லை வேண்டாம், அது 1500 அப்படின்னு வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். 1500 அதனால தான் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் குழந்தை தவிச்சு போய் நிற்குது. இல்லை காசெல்லாம் பார்க்காத, உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அந்த குழந்தை சொல்லும். ஏன்னா குடும்ப கஷ்டத்தை அது உணர்ந்த குழந்தை. நீங்கள் எவ்வளவு தான் மல்லு கட்டினாலும் அந்த குழந்தை கடைசி என்ன சொல்லும், எனக்கு வேண்டாம். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு என் பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டுதான் சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வருத்தமாக இருக்கும். என் பிள்ளைக்கு ஆசைப்படுது ஆனால் கேட்கறதுக்கு தயாராக இல்லை, தயங்குது. நீங்கள் என்ன செய்வீங்க? என்னுடைய கஷ்டத்தை உணர்கிற அந்த குழந்தைக்கு நான் என்னனாலும் செய்வேன்னு சொல்லி உங்களுடைய உடையை எடுக்காம கூட என்ன செய்வீங்க? அந்த காசை அந்த குழந்தைக்கு போட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க. ஏன்னா உங்களை அந்த குழந்தை அறிந்திருக்கிறது. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுத்த வேண்டாம், கஷ்டப்படுத்துவதற்கு தயங்குகிறது. அந்த குழந்தைக்கு நீங்கள் எதனாலும் செய்வீங்க. நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுகிற பெற்றோர். அப்போ கடவுள் நாம் சில நேரங்களில் என்ன எல்லா நேரமும் கடவுள் தான் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு ஒரு நாள் கூட நன்றி சொல்லியே, சரி ஒரு தேவை பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுவீங்க என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது கடவுள் உங்களுக்காக நீங்கள் வேண்டான்னு சொல்கிற மன்றாட்டையும் சேர்த்து கொடுப்பார். அதான் வெளியே சொல்கிறது, கடவுளையும் அவருடைய அரசாட்சியும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னால், நீங்கள் கேட்க தயங்கினா கூட கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். விவிலியத்தில் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண். இனி இவர்களை இரத்தப்போக்கு எல்லா காலத்திலையுமே ஒரு தீட்டாக, ஒரு அவமானத்திற்குரிய ஒரு சொல்லாடலாகவே பார்க்கப்படுகிறது. அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாகவே அது பார்க்கப்படுது. ஏன்னா நோய் ரொம்ப காலமாக இருக்குது, எனவே கடவுளுடைய சீற்றத்திற்கு அது காரணமாக இருக்கும், கடவுளுடைய கோபத்தினால் தான் நடந்தது என்றெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் பொது இடத்துக்கு வரக்கூடாது, பொது இடத்துல யாரையும் பார்த்து பேசவே கூடாது. ஆனால் இந்த பெண் என்ன நினைக்கிறா, நான் இயேசுகிட்ட போய் உதவி கேட்டா அவர் சமூகத்தில் பெரிய மனிதர், அப்போ அது அவருக்கு அவமானமாக போகிறோம், போதா கொதைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, எனவே அவருக்கு அது தீட்டா கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நான் என்ன செய்வேன், யாருக்கும் தெரியாமல் அவருடைய மேலுடையின் ஓரத்தை தொடுவேன். மேலுடையத்தை பிடிச்சி இழுத்தா கூட தெரிஞ்சிடும், ஓரத்தை தொட்டா யாருக்கு தெரிய போகுது? யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய கூட்டம் இயேசுவை நெருக்கி கொண்டு செல்கிறது. அவ்வளவு கூட்டத்தில் அவர் இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும். இரத்தப்போக்கில் பாதிக்கப்பட்டவங்க நிற்க முடியாது, உடம்புல சக்தியே இருக்காது. அப்போ எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க? கூட்டத்துக்குள்ளோடி தான் போகணும், ஊந்து தான் போயிருக்கணும், ஏன்னா மேலுடைய ஓரத்தை தான் தொடணும். அப்போ எப்படி நெருக்கி அடித்து கொண்டு விலக்கி கொண்டு இது இயேசுவின் உடைதான் என்று எப்படி கண்டுபிடித்து அவர் ஓரத்தை தொட்டு இருப்பார்? ஏன்னா இயேசுகிட்ட நேரடியாக கேட்க தயக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவருக்கு சுகம் கொடுத்து அவரை எழுந்து நிற்க செய்து எல்லாருக்கும் முன்பாக அதை வெளிப்படுத்துகிறார். கேட்கவே தயங்கின ஒரு பெண்ணை எல்லாருக்கும் முன்பாக கடவுள் பெருமைப்படுத்துகிறார். நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுகிறார். இனி இவர்களே, கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் விரும்புகிறேனோ விரும்பலையோ, என்னுடைய விருப்பத்திற்கும் மேலாகவே அதை அவர் செய்து விடுகிறார். முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், அபகுவுக்கு எங்களை விடுவிக்க மாட்டீரா அப்படின்னு கேட்டா, அவனை உறுதியா விடுவிப்பேன், எழுதி வச்சுக்க என்று சொல்லுகிறார். அது உறுதி. அந்த உறுதியான நம்பிக்கையை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதைத்தான் பவுலடிகளார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் சொல்கிறார், உனக்குள் எழுந்த இறை ஆற்றலை நீ தூண்டி எழுப்பு. ஒரு காலத்தில் கடவுள் மீது நீ அதீதமான நம்பிக்கை கொண்டவனாக வாழ்ந்தாய். ஆனால் துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, இடுக்கண்கள் வருகிற பொழுது, இன்னல்கள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற துயரங்கள் சூழ்கிற பொழுது நீ அந்த நம்பிக்கையிலிருந்து விலகி போய்விட்டாய். முச்செடிக்குள் விழுந்த விதை போல சட சட சடன்னு வளர்ந்து அழகா வர, ஆனால் சுற்றி இருக்கிற முட்கள் எல்லாம் என்ன செய்து ஒன்று நெருக்கி விடுது. கடவுள் தந்த ஆசீர்வாதத்தினால் எந்த இடத்தில் விழுந்தாயோ அந்த இடத்தில் முளைத்து வருகிறாய். ஆனால் சுற்றி இருக்கிற முள்ளை பார்த்த உடனே அப்படி நீ சோர்ந்து போயிடுற. சோர்ந்து போக வேண்டாம். அந்த முள்ளுக்குள்ள வளர வச்சு ஆண்டவர் உணவை வீழ்த்து விட மாட்டாரா? பாறை மேல இருந்த விதைகளை ஏன் வளராருன்னு நினைக்கிற? பாறையை கூட துளைத்துக்கிட்டு மரங்கள் வளரவில்லையா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா வளருவேன். யார் மீது? கடவுள் மீது நம்பிக்கை இருந்தா அந்த ஆற்றல் உன்னிடம் இருந்தது, அதை மீண்டுமாக நீ தூண்டி எழுப்பு என்று சொல்லி பவுலடிகளார் சொல்கிறார். எனவே இனியவர்களே, கடவுள் நிச்சயமாக நம்முடைய தகுதிக்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் மேலான ஆசீர்வாதங்களை இந்த குருசு மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயமாக தருவார். நம்முடைய மனச்சான்றை அளிக்கிற எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னித்து விடுவார். நம்ம கேட்க தயங்கினா கூட அதை நிறைவேற்றுவார்.
அந்த ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை கொள்வோம். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவாராக. குருசுமலை தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக. அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். நம்முடைய நம்பிக்கையை பார்த்து கடவுள் நமக்கு எல்லா வரங்களையும் நலன்களையும் தருவாராக. இறைவா, அவ்வப்போதும் போல மற்றவர்களோடும் எங்களை ஒப்பீடு செய்து எங்களை இறைவா மதிப்பிட்டு தாழ்மை மனப்பான்மை கொள்கின்றோம். எங்களின் மதிப்பு நாங்கள் உம்மோடும் கொண்டிருக்கின்றோம், நம்பிக்கையில் இருக்கின்றது என்று அறியும் மரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, நீர் எங்களுக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை தந்திருக்கின்றீர். எங்களிடம் துவங்கும் அச்சத்தை அகற்றி வாழ வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இறப்பின் காரணிகள் எங்களை சுற்றி வலம் வந்தாலும் நாங்கள் உம்மேல் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கவும் இந்நம்பிக்கையில் நற்செய்தியில் ஆற்றவரும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். கண்களை மூடுவோம். உள்ளார்ந்த நம்பிக்கையோடு நம்முடைய குடும்ப தேவைகளை நினைத்து பார்ப்போம். குழந்தைகளுக்காக, அவருடைய கல்விக்காக, நற்சுகத்திற்காக, குடும்பத்திற்கு இறையாசிர் கிடைக்கும்படியாக, அமைதிக்காக, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய, ஏற்றுக்கொள்ள, மன்னிக்க, நல்ல வேலை வாய்ப்பிற்காக, மங்களகரமான காரியங்களுக்காக, பதவி உயர்வு, குடும்பத்தில் இருக்கிற உடல் நலம் குன்றியவர்களுடைய விடுதலைக்காக, சுகத்திற்காக, முதியவர்களுடைய பாதுகாப்பிற்காக, கடன் பிரச்சனை தீர, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க, தவறான வழக்குகளில் இருந்து விடுதலை கிடைக்கும்,
பெரும் போராட்டத்திலிருந்து வெற்றி கிடைக்க இன்னும் தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். நீங்கள் எவற்றை எல்லாம் நம்பிக்கையோடு கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள், அவை உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நம்பிக்கையோடு உங்களுடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவோடு செவி சாய்த்து இவற்றையெல்லாம் தந்தை எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம் என்னை படைத்தே என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம் வாழும் வாழ்வினை பலியாய் தந்தேன் வரமே தருவானே வாழும் வாழ்வினை பலியாய் தந்தேன் வரமே தருவானே போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் போதும் என்ற மனமே தந்து பொறுத்து கொள்வாய் என் அன்பு தேவனே என் வாழ்வின் ஜீவனே என் அன்பு தேவனே என் வாழ்வின் ஜீவனே என் வாழ்வின் ஜீவனம் நீ காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளி தரும் நேரம் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடனெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார்.
இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இன்று எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலைவாழ்வு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதி தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில்
வாழ்வில் நானும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடு நீரை நாடி வரும் மானை நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். ஓடு நீரை நாடி வரும் மானை நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், என் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே, ஆற்றலை அளித்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருது. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், உன் வரவில் மகிழ்ந்தேன். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருது. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், உன் வரவில் மகிழ்ந்தேன். வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே, பேரருள் பொழிந்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. முடமான
கப்பலை காத்தாய், முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன்